Hello students, welcome back. Exercise 2.2ல second questionக்கான ஆன்சரை பார்ப்போம். If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? அதாவது m, n ரெண்டுமே natural numbersனு கொடுத்திருக்கு. 2 பவர் என்னையும் 5 பவர் எம்மையும் நாம் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் 5ன்னு முடியணும்னா எம்மோட வேல்யூ என்னவா இருக்கணும்னு கேட்டிருக்கு. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 2 பவர் என்னையும் 5 பவர் எம்மையும் நாம் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் 5ன்னு முடியணும்னா அப்போ எம் என்னவா இருக்கணும்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம 2 பவர் என்னோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அடுத்து 5 பவர் எம்மோட வேல்யூவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பவர் என்னோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்கு. இப்போ எண்ணுக்கு பதில் நம்ம 1 2 3 போகிறோம்னு வைங்க. அதாவது இப்போ 2 பவர் 1ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அது ஒரு ஈவன் நம்பர். அடுத்து 2 பவர் 2 போகிறோம்னு வைங்க, அது என்னது? 4, அதுவும் ஒரு ஈவன் நம்பர் தான். ஓகே, அடுத்து நம்ம 2 பவர் 3 போகிறோம்னு வைங்க. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8, அதுவும் ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ நம்ம அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் போட்டாலும் ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அதாவது 2 பவர் என் எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். ஸோ 2 பவர் என்னோட வேல்யூஸ் எப்போவுமே என்னது? ஈவனாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 5 பவர் எம்மோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எம்மும் நேச்சுரல் நம்பர் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இப்போ எம்முக்கு பதிலாக 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 பவர் 1ன்னு போட்டோம்னா 5. இப்போ 5 பவர் 2 போகிறோம்னு வைங்க, 5 இன்ட்டு 5 25. அதே மாதிரி இப்போ 5 பவர் 3 போகிறோம்னு வைங்க, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125. ஸோ அப்போ நம்ம எம்முக்கு பதிலாக எந்த நேச்சுரல் நம்பர் போட்டாலும் அது 5ன்னு தான் முடியுது. 5 25 125 எக்ஸட்ரா. ஸோ 5ன்னு தான் முடியுது. 5ன்றது என்னது? அது ஒரு ஆட் நம்பர். ஸோ 5 பவர் எம்மோட வேல்யூஸ் எப்போவுமே ஆடாக தான் இருக்கும். இப்போ நாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2 பவர் என்னையும் 5 பவர் எம்மையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சி ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1ஐயும் 5 பவர் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வைங்க. ஸோ 2 இன்ட்டு 5 என்ன? 10 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ அதுவே நம்ம 2 பவர் 1ஐயும் இல்லை 5 பவர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வைங்க. ஸோ 2 இன்ட்டு 25 அப்போ என்ன கிடைக்கும்? 50. இல்லைனா இப்போ நம்ம 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வைங்க. அதாவது 2 ஸ்கொயரையும் 5 பவர் 1ஐயும். இப்போ 2 ஸ்கொயரையும் 5 பவர் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ 4 இன்ட்டு 5 என்னன்னு கிடைக்கும்? 20 தான் கிடைக்கும். இல்லை நம்ம 2 கியூப், அதாவது 8ஆ? ஸோ 2 கியூபையும் இல்லை 5 பவர் 1 இல்லை 5 பவர் 2 ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோன்னு வைங்க. ஓகே, 5 பவர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வைங்க. ஸோ 2 கியூப் என்னது? 8, 5 ஸ்கொயர் என்னது? 25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 200 கிடைக்கும். ஸோ நாம் ஜென்ரலாக 2 பவர் என்னையும் 5 பவர் எம் எதை மல்டிப்ளை பண்ணாலும் சரி தான். இங்கே பாருங்கள், என்னன்னு கிடைக்கும் நமக்கு? 0 0 0 0. ஸோ 0ன்னு தான் கிடைக்குது. 0 என்னது? அது ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா 2 பவர் என்னையும் 5 பவர் எம்ஐயும் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம்னா 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m ends only with 0. ஸோ அதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா? ஸோ 2 பவர் என்னையும் 5 பவர் எம்மையும் நம்ம எப்போ மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஆனால் கொஸ்டினை பாருங்க, எம்மோட வேல்யூஸ் என்னவா இருந்தால் இந்த 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m 5ல் முடியும்னு கேட்டிருக்கு. இப்போ அதை நம்ம பார்த்தோம்ல, 2 பவர் n 5 பவர் m 0ல் மட்டும்தான் முடியும். ஓகேவா?
ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா எம்முக்கு எந்த வேல்யூஸுமே கிடையாது 5ல் முடிகிறது மாதிரி. ஓகேவா, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், therefore m has no values. therefore for no values of m 2 power n into 5 power m ends in 5. இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.